அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன நேயர்களே, என்னை அப்படியே மெய் மறந்து பார்க்கிறீர்கள். நான் தான் உங்களுடைய முருகன் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அருள் மழை பொழிய நான் தற்போது உங்களுக்கு ஆசி வழங்கப் போகிறேன். குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கட்டும். கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்கள் இல்லத்தில் செல்வ மழை பெய்யட்டும். பல நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுடன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். திருமணமாகாமல் நல்ல வரன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மணமகனோ நல்ல மணமகளோ நல்ல குடும்பத்தாரும் அவர்களுக்கு அமையட்டும். ரொம்ப நாட்களாக நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையட்டும். வெகு நாட்களாக தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த முருகனின் பரிபூரண ஆசியும் அருளும் கிடைக்கட்டும். வணக்கம். யாம் இருக்க பயமேன். 2024 கும்பராசியின் நவம்பர் மாத பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்பாக சில விஷயத்தை இந்த இடத்தில் விளக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவில் வரும் ராசியானது உங்களுடைய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் உங்களுக்கு பொருந்தும். அதாவது விருச்சக ராசி விருச்சக லக்னமாக இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் பொருந்தும். இல்லை நான் தனுசு ராசி விருச்சக லக்னம் விருச்சக ராசி தனுஷு லக்னம் அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக ஆத்ம தீபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர பலன் 1 by 1 வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட ராசிக்கும் நீங்கள் பலன் பார்க்கணும், உங்களோட லக்னத்துக்கும் பார்க்கணும். அந்த காரணத்தினால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ்க்கு வந்துடும். அண்ட் முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் எது உங்களோட ராசியோ எது உங்களோட லக்னமோ எடுத்து உங்களுடைய பலனை பார்த்துக்குங்க. அன்பு உள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. முதலாவதாக நம்ம பார்க்க போவது என்றால் பண வரவை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கும். நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி போயிடும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணத்துக்காக காத்து கொண்டு இருக்கீங்க என்றால் நிச்சயம் உங்கள் கையில் அந்த தொகை வந்து சேரும். வெகு நாட்களாக ஏதேனும் சொத்துக்களை வாங்குவதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, தடங்கள் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இருப்பினும் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி எடுப்பீங்க, உங்களோட கடின உழைப்பை போடுவீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த மாதத்தில் வந்து அதிகமாக எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த விஷயம் இந்த மாதம் இறுதிக்குள்ள நிச்சயம் நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபாரின் கண்டிப்பாக போவீங்க. அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது, அதுக்கான வேலைப்பாடுகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் போவோம்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு பிடிச்சி போக மாட்டீங்க, ஃப்ளைட்டு உங்களை விட்டு போயிடும். நீங்கள் பாட்டுக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்க வேண்டிதான். அதனால் அந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் ஜாபு. தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. அந்த நல்ல முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அந்த முடிவுகள் வந்து இந்த மாதத்தில் ஒரு அடித்தளமாக இருக்கும். சரிங்களா? தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதம். வியாபாரம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும், சின்ன சவால்களை வந்து சந்திக்க நேரிடும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விஷயத்துக்காக ஆல்ரெடி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும், என்ன விஷயத்துக்காக உங்களோட ஆர்டர்ஸ் ஏதாவது எடுக்க போகிறீங்களா இல்லை வந்து புதுசாக உங்களோட வியாபாரத்தை வந்து புதிய ஐடியாஸ் ஏதாவது பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுருந்தீங்க
அப்படின்னா அதில் சின்ன சின்ன சவால்களில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது கடைசியில் வந்து வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த யோசனையும் நெகட்டிவ் தாட்ஸுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். நல்லாவே இருக்கும் இந்த மாதம் வந்து பிஸ்னஸ் பொறுத்த வரையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஃபேவரபுளான மந்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஃபேவரபுளான மந்த்து தான். ஆனால் அது எப்படி ஃபேவரபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யாமல் பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அல்லது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, சேஞ்ச் பண்ணலாமா நான் யோசிச்சுட்ருக்கேன், பயமாக இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு யாராவது யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா தயவுசெய்து மாறிக்கலாம் தாராளமாக. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து தாராளமாக உங்களோட வேலையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாபில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மந்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாப் அமையினா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒர்க்கு வந்து இந்த மந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை இந்த மந்த் ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக வந்து கையாளுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா திடீர்னு சடனாக வந்து அவங்க உங்கள் மேலே கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு வந்து பயம் வந்துடும், ஐயோ ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துடும். ஆனால் அதை வந்து ரொம்ப ஓவராக ஃபியர் ஆகிக்காதீங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. அதனால் அதை ஸ்மூத்தாக கொண்டு போங்க, ஒரு பிரச்சனையும் ஆகாது. கோவப்படுறாங்களா, சரி ஓகே, என்ன விஷயத்துக்காக கோவப்படுறாங்களோ அதை அமைதியாக கேட்டுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப் பொறுத்தவரை இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட வீட்டார்களிடமோ அல்லது உங்கள் துணையிடமோ சில வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு பண வரவு இருக்குமோ அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். முடிந்த வரையும் சேமிக்க பாருங்கள். சேமிப்பதே சிறந்த வழி என்று ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது தான் கொஞ்சம் மணி ஃப்ளோ இருக்கும். டைம் ரொம்ப நல்லா இல்லைன்னா சுத்தமாக மணி ஃப்ளோ இருக்காது. அப்புறம் நமக்கு டைம் நல்லா இல்லாத டைமில் வந்து பணம் வராதாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த டைமில் அந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முடிந்த வரையும் உங்கள் குடும்பத்தாரிடம் கோவப்படாதீர்கள். ஏன் கோவப்படுவீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த செலவுகளை ஏற்படுத்துறதே அவர்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரையும் இறுக்கி பிடிச்சி கொண்டு போக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் தொடங்கிய முதலே உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த மாதம் தொடங்கியத்திலிருந்தே பலவீனமாக இருப்பது போல் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. நான் எப்போதும் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க, நல்லதே நிலைங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே பெருசாக உங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படாது. கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே வந்து இந்த மந்தில் வந்து உங்களுக்கு வேறு எந்த ஒரு உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் இந்த ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான், மாதம் தொடங்கும் போது மட்டும்தான் அப்படி இருக்கும். சரிங்களா? ஆனால் மாதம் முடியும் போது லாஸ்ட்டு ஒரு 15 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோயினால் வந்து அவதிப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து முடியும் போது அந்த நோய்கள் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் ஒரு நல்ல சாதகமான மாதம்னே சொல்லலாம். என்னடா ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு சாதகமான மாதம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போதுமே வந்து ஏற்றம் தாழ்வுங்கிறது இருக்கிறது தான். நம்ம ஏற்றங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம், தாழ்வுங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் தான். அது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது தான். அது எனக்காக இருந்தாலுமே சரி. அதனால நான் இப்போ வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன், எல்லா ராசினருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை இந்த மாதம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும். பரிகாரம்: இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் நிலைத்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.